கலர்ஸ்ல இன்னும் பெரிய டிஆர்பி போகும். அவங்க இந்த கன்னடம் ஹிந்திக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்காங்க கலர்ஸ். இப்போ தமிழ் கொண்டு இல்ல ஜோக் சொன்னா சிரிக்கணும், கொஸ்டின் கேட்டுதான் அவன் உட்காந்து நான் என்ன செய்ய. இல்ல தாத்தா, டவுட் தான் தாத்தா. இப்போ அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த இப்போ பாத்தீங்கன்னா கன்னடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஹிந்திலுமே டாஸ்க் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அப்படி ஒரு இல்லங்க மேக்கர்ஸ் ஒரே ஆள் தாங்க. பிளாட்ஃபார்ம் தான் டிஃபரெண்டா தவிர ஆமா மேக்கர்ஸ் வந்து ஓகே, அது ஓகே தாத்தா, எந்த மாதிரி தான். ஆனா தமிழ்ல மட்டும் அந்த டாஸ்க் எல்லாம் ரொம்ப இந்த பால் டாஸ்க் இந்த மாதிரி உருட்டுறது அந்த மாதிரி தானே கொடுத்தாங்க. பட்ஜெட் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமா தான். அது ஜியோன்னு வந்தா பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்குமா அந்த மாதிரி கேக்குறாரா சாம்? ஆக்சுவலா ஜியோன்னு வந்தா ரிலையன்ஸ் அது மாதிரி இருக்கிறதுனால அவன் பட்ஜெட் ஜாஸ்தி அலோகேட் பண்ணுவானா, அந்த மாதிரி ஆகுமா? அப்படி இல்லைங்களா, சேலபிலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ண முடியும். மார்க்கெட்டிங்ன்றது முதல்ல இனிஷியலாக இருக்கும், பட் ப்ரோக்ராம் போக போக தான் வந்து நிறைய இன்னும் ஸ்பான்சர்ஸ் பண்ண ஏற்றுவாங்க. இவ்வளோ போனால் இவ்வளோ டிஆர்பி வந்தால் இவ்வளோ அப்படின்லாம் இருக்கும் முதல்ல அக்ரிமெண்ட்டில். ஸோ அந்த பெஞ்ச்மார்க் அவங்க அட்டைன் பண்ணோம் இல்லையா ஒரு ப்ரோக்ராம், அது வராத போது திண்டாட்டம் தான். அது அவங்களுக்கு தான் தெரியுமா ஆக்சுவலா? அது 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 ஆக்சுவலா இந்த வாட்டி பார்த்தா அவ்வளவு வராத மாதிரி இருந்ததா? இந்த வாட்டி டிஆர்பியில் தெரிஞ்சிடும் ப்ரோ எல்லாத்துக்கும். டிஆர்பி வந்து உங்களுக்கு பார்க்குறாங்களா, எப்படி பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் வருவாங்க. பட் ரசிகன் அதுக்கு இவங்க முதல்ல கொஞ்சம் போடணும் இல்லையா? ஆக்சுவலா இவங்களும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல, அப்பதான் அவங்களும் வருவாங்க இல்ல. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுல இருந்து அது வந்துதான், அதுல இருந்து இது வந்துதான், இவங்க ப்ரொடக்ஷன் முதல்ல போட்டாதானே அவங்களும் வருவாங்க. இவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆன்டிசிபேட்டட் டிஆர்பி இருக்கும்னு இவங்களும் ஏதோ ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணணும் இல்லையா? ஆக்சுவலா அது பண்ணுவாங்க எப்போவுமே. ஸ்டார்டிங்கில் அது பண்ணியதுக்கப்புறம் தானே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது இவங்க போட்டு ஆரம்பிப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்லோவாக ஸ்பான்சர்ஸ் ஏறுவாங்க, அவ்வளோதான். ஒரு பிராண்டுக்காக முதல் ஸ்பான்சர் வருவாங்க, அதுக்கப்புறம் ஷோவோட போகிறத பொறுத்து தான் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாக அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இங்கே வந்து இது வந்து நார்மலாக வந்து குக் கோமாளில் பார்த்தாலே தெரியும். குக் கோமாளிலே ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் செட் பண்ணி எல்லாம் ஸ்பான்சர்லாம் வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் பாயிண்ட் சில நேரத்தில் வந்து நல்லா போகிற ஷோ அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பான்சர்ஸ் கூடும், நிறைய கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் கூட்டுவாங்க. சில நேரத்தில் என்ன ஆகும்னா இருக்கிற ஸ்பான்சரே வந்து பிளர் பண்ணி காட்டுவாங்க. நீங்கள் வந்து இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா கூட ஏற்கனவே ஸ்பான்சர் இருக்கும், அவங்க ஏற்கனவே மாட்டி வச்சிருப்பான், ஆனால் அதெல்லாம் பிளர் பண்ணி நம்ம காட்டுவோம் உங்களுக்கு இதில் வரும்போது, டிவியில் வரும்போது. ஸோ அப்படின்னா அந்த ஸ்பான்சர் வந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் செட்டை மாற்ற முடியாதுல்ல. ஸோ வந்து they will just blur it and show us. ஒரு மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் அப்படி பார்த்தா ஆக்சுவலா நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் ஒரு சினிமா ஜாஸ்தி மாதிரி டிஆர்பி ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஜாஸ்தி ஆகுங்கிற மாதிரி, இல்லைன்னா டிஆர்பி கம்மி ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கம்மி ஆகும். கண்டிப்பா. ஆமா, ஆப்வியஸ்லி அப்படிதான். அப்புறம் இந்த மொத்த சீசனுமே 3 பிளேயரை சுத்தி தான் நடந்த மாதிரி இருக்குது. இது யாரோட தப்பு? மொத்த சீசன்ல 3 பேரா? 3 பிளேயர் தானே? நிறைய தப்பு இருக்கு, நிறைய தப்பு இருக்கு. அதெல்லாம் அது டாபிக்கே இல்ல ப்ரோ, அதெல்லாம் விட்டுருங்க. பிளேயர்லாம் அது வந்தாங்க வந்து அப்படிங்க, அந்த 3 பேர் அது மிச்ச பிளேயர்ஸோட தப்புங்க. அவங்களுக்கும் ஈக்குவலான மைதானம் கொடுத்துருக்குது, அவங்க விளையாடல, 3 பேர் விளையாடினாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஹரிகரன் வாங்க. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. வணக்கம். கலர்ஸ் டிவில விஜய், கலர்ஸ் டிவில பிக் பாஸ் தமிழ்ல வரப்போதா? நீங்க தான் சொல்லணும், பெரிய இடம் நீங்க. உங்களுக்கு கொஸ்டின் மார்க் தான் வச்சிருக்கேன். இப்பதானே மெர்ஜ் ஆயிருக்கு. ஆமா, சுரேஷ் சார் கேன் லைட்டன் அஸ்
என்ன நடக்க போகுதுன்னு. ஹி நோஸ் எவ்ரிதிங். நானும் இதை பார்த்து தான்ப்பா தெரிஞ்சுட்டேன். சார் ஆக்சுவலா வந்து இப்போ மெர்ஜ் ஆனதுனால வந்து அது பேனேஜ் தானே பண்ணுவாங்க இங்கேயும் பண்ணா கூட. இல்ல ஆப்வியஸா என்டாமல் சைன் தான் ஒன்லி லைசன்ஸ் ஹோல்டர் ஃபார் பிக் பாஸ் ஷோ. ஓகேவா? இப்போ என்னன்னா இதுல வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து அவங்க தான் அப்படின்ன பட்சத்துல டெலிகாஸ்ட் ரைட்ஸ் வந்து விஜய் டிவி கிட்ட இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு சில பாலிடிக்ஸ் இந்த மாதிரி அவங்களுடைய ஆட்கள் கொண்டு வர்றது, அவங்களுடைய ஆட்களை சேவ் பண்ணி கொஞ்சம் நகர்த்திட்டு போறது, இந்த டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இல்லையா? இது ஒருவேளை கலர்ஸ்க்கு போச்சு அப்படின்னா இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இது வந்து கொஞ்சம் அவங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸே எடுக்காம கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இந்த சீசன்ல எப்படி முத்துக்குமரன் கலர்ஸுக்கு டிஆர்பி அந்த அந்த விஜய் டிவி ஸ்டாண்டர்ட் கொண்டு வரதுக்காக இது ரீரன் பண்றாங்க. அது வரலன்னா இங்கேயோட கம்மியா வரும் அங்க போட்டா. ஸோ இன்னும் பட்ஜெட் கம்மியா தான் போகும். பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா? ஸோ அது பில்ட் பண்றாங்க. இப்போ எப்படி ஹாட் ஸ்டார்ல பில்ட் பண்றதுக்காக அல்டிமேட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. வெறும் ஹாட் ஸ்டார்ல மட்டும் தான் வந்துச்சு, அது டெலிவிஷன்ல வரலையே. ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் இது டு மேக் த சேனல் பாப்புலர், டு கெட் யூ இன் டு த ஹேபிட் ஆஃப் வாட்சிங் ஷோ இன் தட். பட் அதுக்கு வந்து லேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி விட்டு போகாது. எல்லாமே அவங்க ஓன் கம்பெனி தான். கலர்ஸும் அவங்களது தான், விஜய் டிவி அவங்களது தான். ஸோ தாத்தா நான் ஒரு டவுட் கேட்டிருந்தேன் முன்னாடி. ஆக்சுவலா என்ன டவுட்னா, இவங்களுக்கு 2 சேனல், ஜெனரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல், ஒரே கம்பெனி 2 ஜெனரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல். இப்போ கலர்ஸ் விஜய் 2 ரன் பண்றது அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா தாத்தா? ஆக்சுவலா நம்மளா நடத்துறோம், அவங்க தானே நடத்துறாங்க. கஷ்டமா நம்மளுக்கு தெரியாது. ஏங்க ஒரே பத்திரிக்கைக்காரங்க வந்து வேற வேற பத்திரிக்கை வச்சிருக்காங்க இல்லையா? வார பத்திரிக்கையே ஒரு 4-5 வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது மீடியால. அது ரன் பண்றதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய இப்போ சன் டிவிலேயே வந்து இது இருக்குது, கேடிவி இருக்குது, சன் மியூசிக் இருக்கு, எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது தமிழ்ல மட்டும். நம்ம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே வச்சிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிறதுக்கு அங்கே போட்டு அதை தூக்கி இங்கே போட்டு ஒருவேளை சக்சஸ் ஆச்சுன்னா இல்ல இதுக்கு இப்படி மாத்துறதுக்கு அவங்க வந்து இந்த அல்டிமேட் மாதிரி ஏதாவது பண்ணி கலர்ஸ்ல போடலாம். இல்லைங்க, பேசிக்கா நம்பர் 1 வரணும், நம்பர் 2 நம்மளே இருக்கணும், அடுத்த சேனல் போகக்கூடாது. ஸோ அந்த மார்க்கெட் ஷேர் இருக்கு இல்லைங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர், அது வந்து பெரும்பாலும் இங்கே வரும். இங்கே வந்து 30 செகண்ட்ஸ் போடுறோம், 2வது சேனல்ல உங்களுக்கு 1 நிமிஷம் போடுறோம் அப்படின்லாம் பேசுவாங்க. பெரிய படம் எடுக்கிறவங்க ஒரு சின்ன படமும் சேர்த்து எடுத்து 2 சேர்ந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது. ஸோ ஒரு சேனல் நடத்துறவங்க 2nd 3rd எல்லாமே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கினதானே அதெல்லாம், ஜியோவே வாங்கினதானங்க. சொல்லுங்க தம்பி. சுரேஷ் சார், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ வந்து ஒரு ஹேபிட்டை வளர்க்கணும்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து கலர்ஸ்ல போடுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஆல்ரெடி முடிஞ்ச பிக் பாஸை வந்து கலர்ஸ்ல போடுறதை விட இப்போ புதுசா இப்போ ஏதாவது நெக்ஸ்ட் சீசனோ இல்ல வந்து ஒரு அல்டிமேட் மாதிரி வந்து கலர்ஸ்ல போட்டாங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் பில்ட் ஆவாங்களா? தம்பி, முதல்ல செவரு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ இது வந்து கலர்ஸ்னு ஒன்று இருக்குன்றதுக்கு, இந்த பிக் பாஸ்ன்றது அதுக்குள்ள வருன்றதுக்கான ஒரு முயற்சி இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ள டெவலப் பண்ண முடிஞ்சு கலர்ஸ்ல வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. ஓகே. அது அல்டிமேட் இன்னும் இருக்கா ப்ரோ, இல்ல ரூமர்ஸே அப்படியே தான் இருக்கா? கன்ஃபார்ம் அல்டிமேட் அறிகிறேன்னு சொல்றாருல, அல்டிமேட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணலான்ட்டு. அது வேணா பண்ணிருக்கலாம். இப்போ ஹாட் ஸ்டாருக்காக அல்டிமேட் பண்ண மாதிரி கலர்ஸுக்காக ஒரு அல்டிமேட் பண்ணிருக்கலாம் அவங்க. ஆமா, கலர்ஸ் பிளஸ் ஜியோ ஹாட் ஸ்டார் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அங்க காஸ்ட்ல வந்து ஃபீஸிபிளா இருந்திருக்காது. அதனால தான் வந்து உங்களுக்கு
ரூமர்ஸ் வந்துச்சு இருக்கு இல்ல அந்த அந்த ஒரு போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. ஆமா ஸோ ஆமா அதுக்கு ரீரன் இஸ் பெட்டர். ஆல்ரெடி இருக்கு, இதில் எடுத்து விடுவோம். ரீரன்னு அந்த காலத்தில் மெயின் தேட்டர்ஸில் போடுவாங்க, அதுக்கப்புறம் ரீரன் போகும் சின்ன சின்ன தேட்டர்ஸ் அந்த மாதிரி. அதான் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ரீரன் வந்து இப்போ ஓடுனதே ரீரன் பண்றதுக்கு பதிலா பழைய ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல் சீசன்ஸை வந்து இவங்க 24 ஹவர்ஸ் காட்டாத சீசன்ஸை கொஞ்சம் எடுத்து அன்சீன் ஃபுட்டேஜோட ரீரன் பண்ணா நல்லா இருக்கும்லன்னு கேட்டேன். சீசன் அது 3 சீசன் பண்ணலாம். 4லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஆமாம், சீசன் அதெல்லாம் 3 பண்ணலாம். செம்மையா அதெல்லாம் இருக்கும். பெஸ்ட் ஆஃப் ஆல் சீசன்ஸ்னு எல்லா ம். சீசன்லேருந்தும் எடுத்து எடுத்து போட்டு பண்ணலாம். அது எடிட்டிங்கில் வந்து கம்பேரிசனாக இந்த இதே பிரச்சனை இந்த கிச்சனில் நடந்தது, இதில் நடந்துச்சு, இதில் நடந்துச்சு, அது நடுவில் ஒரு ஆங்கரை போட்டு செய்யலாம். ரொம்ப சூப்பரா நல்லா போகும் இருக்கும். அது. ஏன்னா நம்ம வந்து சீசன் 4 இப்போ உங்க சீசனே நம்ம வந்து 4லாம் நாங்க வந்து 24 ஹவர்ஸ் பார்க்கல. ஸோ அதுல வந்து அன்சீன் கட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். 24 ஹவர்ஸ் பார்த்துருந்தா நான் போயிருப்பேன், அதனால கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆர்டிஸ்ட் பத்திரமா இருக்கணும்ல. என்னங்க? இல்ல அந்த சீசன் 4 ஆர்டிஸ்ட் எல்லாம் பத்திரமா இருக்கணும்ல, தொலைஞ்சிச்சுன்னா. இல்ல அதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் ரா ஃபுட்டேஜ் இருக்காது, மோஸ்ட் ப்ராபப்ளி எடுத்திருப்பாங்க. பட் இவர் யாரோ இப்போ சொன்ன இந்த ஐடியா வெரி குட் ஐடியா. ஆனால் இந்த சீசனில் கிரியேட்டிவிட்டி இல்லையே, இருந்துச்சுன்னா இது யோசிப்பாங்க. எல்லா சீசன்லையும் கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த சீசனில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு நடுவில் இன்டர்வியூ இந்த இந்த நடந்துச்சு என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு விவாத மேடை மாதிரி வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலாம் இதை. அதான் சூப்பரா இருக்கும். அதாவது முதல்ல இட்லி ஊற்றியாச்சு, அடுத்தது தோசை, அதுக்கப்புறம் ஊத்தப்பம், குழி பணியாரம், இந்த மாதிரி ஒரே மாவு தான், டிஃப்ரெண்ட்டாக அரைக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக சுடலாம். நல்லா இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். இவங்க வந்து சீசன் 8 இப்பதான், அதுவும் இப்பதான் பார்த்துருக்கோம். 1 மாதம் தான் ஆயிருக்கு. மறுபடியும் போட்டா அதை யாரும் மறுபடியும் போய் பார்ப்பாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த ஐடியா கொடுத்தது ரசிகனா? ஆமா தாத்தா. சூப்பர் ரசிகன், வெரி வெரி வெல் தாட். தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டு யூஸ் ரீசைக்கிள் திங்ஸ். நான் அதுதான் வேற மாதிரி கேட்டேன், உடனே போட்டா பார்ப்பாங்களா இல்லை வேற ஏதாவது? இல்ல வேற ஏதாவது காட்டுறதோட அவர் இன்னும் தெளிவா சொன்னது, இட் கிக் ஸ்டார்ட்ஸ் கிரியேட்டிவ் மைண்ட். ஸோ அதுக்காக தான் நீங்களும் தான் சொன்னீங்க. சீசன் 3 போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். கெவின் சீசன் தானே சீசன் 3. கெவின் சீசன். ஆமா, இன்னைக்கு ஆக்சுவலா நானு, சாண்டி மாஸ்டர், ரியோ 3 பேரும் ஸ்டேஜ்ல இருந்தோம். ஒரு படம் முத்து சார் கூட வந்திருந்தாரு பேச. அந்த படம் நிறம் மாறும் உலகில்னு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ். அது நைஸ். 2-3 நீங்க பண்ணிருக்கீங்களா தாத்தா அதுல? நீங்க நடிச்சிருக்கீங்களா? 34 ஆர்டிஸ்ட், பாரதிராஜா சார், நட்டி, ரியோ, சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, அப்புறம் மைம் கோபி, சுரேஷ் மேனன், நான், இந்த மாதிரி நிறைய பேர். அது மாதிரி லேடிஸ்ல நிறைய ஆர்டிஸ்ட். பிரிட்டோ அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஓகே. அடுத்த மாசம் தாத்தா 7ஆம் தேதினா? அடுத்த மாசம் 7ஆம் தேதி அது ரிலீஸ். ஓகே. ஃபயர் எப்படி போகுது, யாரா பாத்தீங்களா? நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க தாத்தா. படம் பார்க்கலனா நிறைய தியேட்டர்ஸ் அடிஷனலா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நான் இன்னும் பார்க்கல. பட் கேள்விப்பட்டப்போ நல்லா இருக்குன்னாங்க எல்லாரும். ஆமா ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தாத்தா. ஸோ வந்து நல்லா ஸ்க்ரீன்ஸ் ஆட் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஸ்க்ரீன் ஆட் ஆயிட்டு இருக்கு இந்த வாரம் ஃபுல்லா. பாலா சார் பெர்ஃபார்மன்ஸ்ல ஆமா ஸ்க்ரீன் ஆட் ஆயிருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு இங்க வந்த பிரஸ் வந்திருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு, அப்ப அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. அடுத்து இந்த வாரம் வருது. ஆனா நிறைய படம் இன்னைக்கு இந்த வாரத்துல 2 படம் பெரிய படம் வருதுனால மோஸ்ட்லி நிறைய ஸ்கிரீன்ஸ் போயிருந்தா நினைக்கிறேன். ஆக்சுவலி நீக்கும் வருது, டிராகன் 10 படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ஃபயரோட. நமக்கு தெரியல. இப்ப இன்னைக்கு ஸ்டேஜ்ல சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர், ஒரு ப்ரொடியூசர். அவர் சொன்னாரு இந்த 7ஆம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட 12 படம் ஏதோ வருது போல. ஓ மை காட்.
அதுதான் தப்பு. 4 படத்துக்கு மேல விடக்கூடாது. ஏன்னா பாதி வந்து வந்ததும் தெரியுது இல்ல, போனதும் தெரியுது இல்ல. ம். அவங்க என்னதான் பண்ணாலும் யூடியூப்ல ரிவ்யூ போடுறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபயரோட வந்த படம் எதுக்குமே ரிவ்யூ வரலையே. ம்ஹ்ம். ஆமா. ஒரு படத்துக்கும் ரிவ்யூ வரல. ஐ மீன் தி மேஜர் ரிவ்யூவர்ஸ். ஆமா ஆமா தாத்தா, செலக்டடா பண்ண செலக்டட். ஆரம்பிச்சிட்டாங்க. அரி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் யூனிவர்சல் ஸ்கிரீன்ல. இல்ல ஆமா 8 படத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணா எந்தையும் பண்ணல ஒந்தையும் பண்ணலன்னு வரும். 8யும் பண்ணாங்க, அது பண்ணாதீங்கடான்னு விட்டுருப்பானுங்க. சாம் ஆக்சுவலா ஒரு 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 ஆள் நாங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் பண்றதுக்கு. அது வந்து டிலே ஆயிட்டே பண்றோம். வந்து ஓகே ட்ரை பண்ணோம். ஓகே ஓகே. என்னது? மூவி ரிவ்யூ பண்றதுக்கா? யார் அது? அரியா? இல்ல நான் பண்ணல தாத்தா. ஒரு ஒரு ஆளை நாங்க பேசி வச்சிருந்தோம் பண்றதுக்கு. ம். அது லேட் ஆகுது. ரசிகனை பண்ண சொல்லுங்க. ரசிகன் பண்றீங்களா? அச்சச்சோ! நான் படம் பார்க்கறதே பெங்களூர் படம் பார்க்கறதே பெரிய விஷயம் தாத்தா நான்லாம். பண்ணீங்கன்னா ப்ரீவியூ ஷோக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரசிகன். ம். உங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி நானே கொடுத்துருவேன். டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவேன். எந்த தேட்டர் சொல்லணும் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவேன். போய் பார்த்துருவோம். ரொம்ப வேகமா இறங்குறீங்களா? ரொம்ப பயங்கரமா இறங்குறீங்களே. ஆக்சுவலா நான் விடாமுயற்சி பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டேன். வீடியோ எல்லாம் எடிட்டிங் காமிச்சிட்டேன். பார்த்தா எடிட்டர் வந்து சார் உங்க வீடியோ ரொம்ப ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனால அந்த வீடியோ போட முடியல. ஓகே. நீங்க ஆரம்பிங்க அப்படி மெதுவா. டகடகன்னு வந்துருவாங்க எல்லாரும். ட்ரை பண்றேன். முடிஞ்சா நானே நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்றேன். டைம் படிச்சேன். பார்ப்போம். இது வந்து இங்க அடுத்து இந்த வாரம் என்னென்ன படம் வருது? நீக்கும் இது மட்டும் தானே வருது. டிராகன் மட்டும் வருது. ஓகே. டிராகன் பார்க்கணும் தான் இருந்துச்சு. எல்லாம் டான் டூ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவே போய் பார்க்கணுன்றது. எனக்கு ஒரு டிராகனோட ஃபேன். இன்னொரு படம் வருதுங்களாமே ரசிகன். ஆமா, இன்னொரு படம். நீக்கு. ஆ? நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். தனுஷ் அது டைரக்ஷன். யாருது? நம்ம தனுஷ் சார் இல்ல? கரெக்ட். தனுஷ் டைரக்ஷனு. அதுவும் அந்த பாட்டுலாம் கொஞ்சம் ரெண்டுலயுமே பாட்டு நல்லா இருக்கு. நான் எனக்கு வந்து ஆனா டிராகன் வந்து எனக்கு ஒரு ஃபேன் தியரி ஒண்ணு இருக்கு. நான் அதுக்காகவே போகணும்னு இருக்கேன். நீங்க இருக்கீங்களா டிராகன்ல? அது மிஸ் பண்ணையா அந்த படம். 6 நாள் என்னால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல அந்த டைம்ல அவங்க கேட்டபோது. ஓகே. நான் இந்த இப்போ ஃபயர்ல இருந்தேன். இந்த இப்போ 7ஆம் தேதி ரிலீஸ்ல ஒரு படத்துல இருக்கேன். 14ஆம் தேதி ரிலீஸ் ஒரு படத்துல இருக்கேன். ம். இந்த நடுவில் 21ஆம் தேதி தான் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இல்ல டிராகன் வந்து எனக்கு ஒரு தியரி இருக்குது. அதான் நான் பார்த்துருக்கேன். எல்லாம் டான்றாங்க. ஆனா எனக்கு வந்து உள்ள ஒரு ஃபேண்டசி ஏதாச்சும் இருக்கும். ஃபேண்டசி எலிமெண்ட் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே நான் ஓப்பனிங் டே போறேன் படத்துக்கு. ஃபேண்டசினா ஃபேண்டசினா அந்த இதுல அலிபாபா பண்ணாங்கல்ல நாற்பத்தி தாதா, ஏழு ஓமை பண்ண. கடவுள் ஒரு மேஜிக் மாதிரி கடவுள் வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் உள்ள ஆட் பண்ணாங்க தெரியுமா? ஓமை கடவுள் என்ன படம் அது? இவரோட முந்தின படம், அஸ்வத்தோட முந்தின ஓகே படம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இதுல ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த டிராகன் அந்த ஃபாண்ட் இருக்கு தெரியுமா? அந்த ஃபாண்ட் வந்து டிராகன் பால் ஜீன்னு ஒரு அனிமேஷன் பார்ப்பேன். அந்த அந்த அனிமேஷன்ல இருந்து அந்த டிராகன் ஃபாண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஓகே, இதுல அப்ப வந்து இருக்கும். அந்த டிராகன் எப்படின்னா அது விஷ் கொடுக்கும். நீ உலகத்துல நீ என்ன வேணாலும் கேட்கலாம். அந்த விஷ வந்து உனக்கு குடுக்குறது அந்த டிராகன். ஸோ அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு ஃபேண்டசி இருக்குமோன்னு நினைக்கிறேன் நான். எனக்கும் அப்படிதான் தோணுது நீங்க சொன்னதுக்கு அப்புறம். ஸோ எதிர்பார்க்கிறேன். நான் ஓப்பனிங் டே அந்த போலான்னு அந்த இருக்கேன். அந்த அந்த விஷு தான் ரவி சார் உள்ள வராருன்னு நினைக்கிறேன். நான் அதான் நினைக்கிறேன் நானும். கேட்டா சொல்ல மாட்டேன்னு ஓடி போயிட்டாரு அன்னை கேட்டதுக்கு. ரவி சார் எவ்வளவு நாள் நடிச்சாரு? கம்மியா தான் சொன்னாரு அவர். ஆனா
அந்த சின்ன ரோடு அந்த ஆனா ஒரு நல்ல ரோடு அப்படின்னாரு. ரொம்ப ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் ரொம்ப போனதுக்கு அப்புறம் அவர் அந்த இதுல இருந்தா வந்து கொஞ்ச நேரம் இல்ல, டிராவல் நான் பண்ணிட்டு மிஸ் பண்ண இருந்தாரு. ரோல் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்ப டேரக்டர் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்கன்னா அவரே சொல்லியிருப்பாரு என்ன ரோல் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு கேட்டா. யாரு? நீங்க என்ன ரோல் மிஸ் பண்ணீங்கன்னு அந்த டேரக்டர்கிட்ட நான் கேட்டா நடிக்கிற சொல்லியிருப்பாரு. படத்துக்கு கதையெல்லாம் கேட்கறது இல்லையா, கேரக்டர் எல்லாம் கேட்க மாட்டேன். நான் நடிச்ச படத்துக்கு அப்படி எனக்கு இருந்தா தெரியும். ஆமா, எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க, இந்த கதை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு? ஏன் அது? ஓகே. அவங்க நான் நடிப்பேன் நம்பிக்கை வச்சு கூட்டு போனாங்க, அப்படி ஒழுங்கா வரலன்னா அது அவங்க பிரச்சனை, எந்த இல்ல. ஓகே, நான் பார்த்து சொல்ல போறேன். இந்த சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரியே அது இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் உள்ள இருக்குன்னா, எனக்கு வந்து டிராகன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்ப்போம். ஃப்ரைடே ரிலீஸா? ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. நானும் ட்ரை பண்றேன் பாக்குறதுக்கு டிராகன். ரிவ்யூ ஜிஎஸ் வேற இல்ல, ஸோ பண்ணிடுறேன். அதுலயே ஒன்று இருக்கு எனக்கு ஆக்சுவலி. 25ல வந்து ரிலீஸ் ஆனதுல எது ஓடி இருக்கு இது வரைக்கும்? பெருசாயிட்டு இல்லைல்ல. லப்பர் பந்து லாஸ்ட் இயர் இல்லையா? பெருசா எதுவுமே இல்ல. குடும்பஸ்தன் நல்லா லப்பர் பந்து போன போகுதுன்னாங்கல்ல. வருஷம். குடும்பஸ்தான் நல்லா இந்த வருஷம் போச்சு தாத்தா. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்குல்ல, இன்னும் ஓடிட்டு தானே இருக்கு விடாமுயற்சி நல்லா பண்ணும். சார். அதெல்லாம் பெரிய படங்க. விடாமுயற்சி இதெல்லாம் என்ன படம்லாம் ஆயிட்டு? குடும்பஸ்தான் இட்டு விடாமுயற்சி ஆஸ் யூஷுவல். குடும்பஸ்தான் இட்டு. மதகஜராஜா ஹிட்ல சேர்த்துக்கலாமா வேணாமா? அது சேர்த்துக்கு தான் வேணும். மதகராஜா அப்படின்னா என்ன வந்து அவன் இத்தனை நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணி செமையா ஓடிச்சு. ஆனா பொங்கல் மதகஜராஜா, குடும்பஸ்தன், ஆமா இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. டயான் படம் நல்லா ஓடிச்சுங்க. ஃபயர் இதுல சேர்க்க முடியாது இல்ல, இப்பதானே ஒரு வாரம் தானே ஆகுது. இப்பதான் வந்திருக்குது. அதாவது அது 2 வாரம் விடணும் அதுக்கு. அதான் இது 2 படம் தான் வந்திருக்குங்க. 2 படம் தான் நல்லா போயிருக்கு ஆக்சுவலி. ஹவுஸ் கீப்பிங் வந்து பெருசாலாம் ஓடல ப்ரோ. ஆனா அந்த ராயன் படம் வந்து டிடிகே ஒண்ணுமே கேட்கல. மைக்கு ரொம்ப பண்ணிக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. மஃபுல்டா இருக்கு. ஆமா. ஹவுஸ் கீப்பிங் என்ன படம்? அதான் அந்த படம் ரயன் படம். ஹரிபாஸ்கர் லாஸ்ட்லியா தாத்தா. ஹரிபாஸ்கர் லாஸ்ட்லியா பண்ணாங்களா அந்த படம்? ஹரிபாஸ்கரும் லாஸ்ட்லியாரும் பிக் பாஸ்குள்ள வந்தாங்க தெரியுமா, ஒரு ப்ரோமோட் பண்றதுக்கு. ஓகே, அவர் பேரு ஹரிபாஸ்கரா? ஓகே, ஹரிபாஸ்கர் அவர். லாஸ்ட்லியா ரயன். காதலிக்க நேரமில்லையும் கொஞ்சம் போச்சு ஆக்சுவலா. காதலிக்க நேரமில்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காதலிக்க நேரமில்லை ஜெயம் ரவி படம், அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்சுவலா. நான் அந்த படம் இன்னும் பார்க்கல. ஓடிடி வந்துடுச்சு, நாங்க பார்க்கணும். அது வேற. இது எப்படி போச்சு? வானகன்னா இது ஒரு படம் இருந்துச்சு அருண் விஜய், அது போச்சா? நல்லா போச்சா? போல. வணங்கானா. ஓகே. விஜய் சேதுபதி ஒரு படம் வந்துச்சுல, அது ரசிகன் விஜய் சேதுபதி படம் வந்தது போன வருஷமா? அது போன வருஷம் ப்ரோ. விடுதலை 2 டிசம்பர். கேம் சேஞ்சர் நல்லா ஹிட் ஆச்சா? இல்ல கேம் சேஞ்சர் இந்தியன் லெவல்ஸ்ல போயிடுச்சு. ஆனா கலெக்ஷன் வந்து நார்த்ல எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க ப்ரோ. ஆனா உங்களுக்கு வந்து சவுத்ல தான் அது அடி வாங்குச்சு, நார்த்ல கொஞ்சம் ஓடிடுச்சுன்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி கேம் சேஞ்சர். இப்போ ஏதோ ஒரு படம் இன்னும் இவங்க சாய் பல்லவி அண்ட் அவர் பேர் என்னங்க, நாகா சைத்தன்யா, தமிழ்ல இங்க தமிழ்ல இல்ல டப்பன்ல டப் பண்ணி வந்துச்சு அந்த படம். ஆனா ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். சூப்பர் படம் அது. ஆனா பார்த்தேன் நான். தண்டல்னு நினைக்கிறேன். THANDEL தண்டல். ஆமா, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஆனா தியேட்டர்ல பார்க்கல, ஆன்லைன்ல பார்த்தேன். நல்லா இருக்கு. ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சா? இல்ல ஆன்லைன்ல வெப்சைட்டுகள்ல வந்த மாதிரி நல்லா. என்ன இவங்க நல்லா இருக்காங்களேன்னு பார்க்க. ஆனா பார்க்கவே இல்லை இதெல்லாம். ஓகே, ரிவ்யூ சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. நிறைய ரிவ்யூ நல்லா போட்டிருக்கான். டெண்டல், ஆமா தாத்தா.
புஷ்பா எப்போ ரிலீஸ் ஆச்சு? 2 புஷ்பா டிசம்பர் தாத்தா, டிசம்பர். போன வருஷம். புஷ்பாவும் அதே ஸ்டோரி தான் தா. உங்களுக்கு வந்து கலெக்ஷனை பூரா நார்த்ல எடுத்துட்டாங்க. சவுத்துல பூரா அது வந்து இதாயிடுச்சு. சரியா ஓடல ஆக்சுவலி புஷ்பா 2. நார்த் ஆனா பயங்கரமா ஓடிடுச்சு. அவங்க எப்படி எதை வச்சு படத்தை ஹிட் ஆக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நார்த்ல. புஷ்பா 2 கதையுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இப்படி ஒரு கதை வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ சாமி, கடைசியில தான் கதையே புரியும். ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த இவன் ஹீரோ வந்து ரெண்டாவது மனைவிக்கு பிறந்துக்கிறாரு. முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாம் அவனை ஏத்துக்க மாட்டாங்க. சின்னையா அப்படிங்க. எப்பா அந்த கதை இப்படி எப்போதுமா முடிச்சு வெளியே வந்து நான் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் முடிச்சோம். இது கதை இதா அப்படின்னு சொல்லி செம கதை அது. ஏங்க புஷ்பா 1லயே அதே தாங்க கதை, அதோட கண்டினியூஷன் தானே. அதான் ரொம்ப லேட்டா புரியுது எனக்கு. அதான் பிரச்சனை அந்த கதை. நான் இந்த படத்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கண்ணப்பான்னு ஒரு படம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? என்ன கண்ணப்பா? தெலுங்கா? கண்ணப்பான்னு ஒரு படம் வந்து ஒரு ஃபேண்டசி படம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஐயோ பெரிய ஆமாங்க, ஹீரோலாம் வச்சு. நியூசிலாந்துலயே எடுத்தாங்க. அதுவும் எனக்கு வந்துச்சு அது. மோகன் பண்றீங்களா பாபு. அதுல? இல்லங்க, அவங்க கேக்குற தேதியெல்லாம் நான் அப்ப போயிருக்கவே முடியாது. இது இப்போ இல்ல, இது எடுத்தது வந்து போன வருஷம் பிகினிங்ல நியூசிலாந்துல டேட்ஸ் கேட்டாங்க. மொத்தம் 45 நாள் கேட்டாங்க. அப்பா. அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து நயன்தாரா மேம் இருந்தாங்க. இப்ப இருக்காங்களா தெரியாது. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேம் இருந்தாங்க. அப்ப என்ன வந்து கேட்டாங்க. அவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஒரு ஸ்கெட்யூல் கேன்சல் பண்ணாங்க. அதுக்காக ஒரு தரம் டேட் வாங்கிட்டு கேன்சல் பண்ணாங்கன்னா அடுத்தது அட்ஜஸ்ட் பண்ண முடியறது இல்லை. என்ன மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இல்ல, நிறைய படங்கள்ல இருக்கிறோம். மத்தவங்களுக்கு பாதிப்பாயிரும் நம்ம எங்கேயா போய் உட்காந்தா. இது வந்து கேஸ்ட் பயங்கர பெருசாயிட்டே போகுது. பிரபாஸா, மோகன்லாலாம் ஏத்திக்கிட்டே போறாங்க. இப்ப ஷூட் பண்ணலங்க, எப்போ பண்ணி முடிச்சாச்சு. அது VFX ரொம்ப நேரம் ஆகுது போல. ஃபுல்லா VFX தான் எடுக்கறாங்க. VFX டைம் எடுக்குது போல. அதான் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. நான் வந்து காட்டுவாசி கேரக்டர் அது மட்டும் சொன்னாங்க. ஓகே. இது ஹீரோயினோட அப்பா, அதாவது பக்த கண்ணப்பா. அது சாமி படங்க. ஆமாமா, அது வேடவன் இது சம்திங். இதுல வந்து அக்ஷய்குமார் வந்து சிவன் ரோலு, காஜல் வந்து பார்வதி ரோலு, பிரபாஸ் வந்து இன்னொரு ஏதோ ஒரு அகோரி ரோல் மாதிரி ஒரு பண்றாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. பேன் இந்தியா தான், பயங்கர பெருசா எடுக்கிறாங்க. ஆமா, மனோஜ் பஞ்ச் தான் கண்ணப்பா. மனோஜ் இல்ல, ஐயோ விஷ்ணுவஞ்ச். இல்ல ஸ்கிரீன் பெருசா இருக்கனால வந்து அந்த என்ன சொல்றது இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. சவுண்டு, ஸ்கிரீன் பெருசு, நல்லா இருக்கும். சில படத்தை அதுல பார்க்க நல்லா இருக்கும். இந்த மார்வல்ல இந்த படம் பார்த்தேன்னா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்ட் 2 வந்து நான் ஐமேக்ஸ்ல பார்த்தேன். இன்டர்ஸ்டெல்லாரும் சூப்பரா இருக்கும். அது ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, இங்க இருக்க நான் எடுக்கிறேன். புஷ்பா தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து விட்டாங்க. இல்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் போயிருப்பேன். வரேன் ரீசர் இது பண்றேன். இப்போ ஓகே. ஆனா இந்த பிக் பாஸ் வந்து திருப்பி கலர்ஸ்ல வந்தா அந்த 50 நாள் இவங்க வேற பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னு வச்சு நம்ம பார்க்க முடியாம பண்ணிட்டாங்க. திருப்பி வந்தாங்கன்னா ஒரே அழுகையாத்தான் இருக்கும். என்னத்த இதெல்லாம் நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும்ப்பா. யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கன்னு சொல்லி அவங்கள பழி தீக்கிற நேரம் இது. அப்படிதான் தாத்தா இருக்கணும். அப்படித்தான் யாராவது பழி தீக்கணும்னா இதை பாத்தீங்கயா அப்படிங்கணும். ஐயோ ஐயோ. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்காக பார்க்கலாம், பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்காக ஒரு சில விஷயங்கள் பேசலாம். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் அதை பத்தி பேசி அதுல என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல.
இல்லப்பா ஆனா ஏதோ அங்க கலர்ஸ்ல ஓடுதோ இல்லையோ, டிஆர்பி வருதோ இல்லையோ, அதை பத்தி இங்க பேசி இன்னும் அடிதடி இருக்கும்னு நினைக்கிறேன். விட்ட குறை தொட்ட குறை, யாரெல்லாம் அடி ஃபுல்லா வாங்கலையோ எல்லாம் வாங்குங்கப்பா. ஆமா, அதுலயும் ஒரு குறிப்பிட்ட 30ஆவது நாளுக்கு அப்புறம் ஷோ கொஞ்சம் பீக்ல போகும். அப்ப இருந்து சண்டை ஆரம்பிச்சிச்சுன்னா பழைய மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கான்செப்ட் ஒஸ்ட் தாத்தா. நீங்க முன்னாடி எல்லாம் பேசியிருந்த மாதிரி ஏதாவது வேற சீசனை போட்டா அதுல ஏதாவது ஒரு 5வது சீசன் ஏதாவது போட்டிருக்கலாம். இல்ல 6வது சீசன் ஏதாவது. இந்த 8வது சீசன் இப்பதான் முடிஞ்சுச்சு. அதுதான் பேக்ட்ராப் ஆகும். பெருசா பாப்பாங்களா என்னன்னு தெரியல. அதான் இல்ல எல்லாமே ஒரு ட்ரையல் தான். ஏதோ ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ப்ரோ ஒரு டவுட், கலர்ஸ் தமிழ் வந்து ஜியோ வாங்கிட்டாங்களா? ப்ரோ கலர்ஸ் தமிழ் ஆல்ரெடி ஜியோது தான். ஓ அப்படியா? ஆமா. விஜய் டிவி தான் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. அதானி தான். விஜய் அதானியோட தானே எல்லாமே. ரிலையன்ஸுங்க, அம்பானி. ஜியோ அம்பானி. ஓ, அதானி என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்குள்ளே வரலையே. அன்லஸ் ஜியோ வித்துட்டாங்களா ரிலையன்ஸ் இல்லையே. எப்ப விக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா வந்து சாமியல் டக்க. ஜியோலாம் விற்க மாட்டாங்க தாத்தா. இன்னும் நிறைய வாங்குவாங்க. ஃபுல்லா டாமினேட் பண்ணுவாங்க. முகேஷ் அம்பானியா? ஜியோ ஓனர் முகேஷ் அம்பானி தான் எல்லா சேனலும் வாங்கியிருக்காரு. கலர்ஸ் டிவி, விஜய் டிவி எல்லாமே அவரோடதா? இல்ல விஜய் டிவி Hotstar. வேற உங்களுது. விஜய் டிவி வேற ஒருத்தவங்களுதா? ஓகே இல்ல ஓகே. ஆனா கலர்ஸ் இல்ல டிவி இல்ல அவரோடதான். விஜய் டிவி இப்போ மெர்ஜ் ஆகி வாங்கியிருக்காங்க. ஸ்டார் நெட்வொர்க் டிஸ்னி கிட்ட இருந்தது. இப்போ இல்ல ஸ்டாரோட மெர்ஜ் கேட்கல. நைட்டு கீழே போயிட்டு வாங்க கார்த்தி. என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அழுக்கு தண்ணில குளிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. ஆமா. விஜய் டிவி ஓபன் பண்ணது முதல்ல ராமசாமி உடையார் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே போய் இப்ப விஜய் டிவி யாரு கையில இருக்குன்னே தெரியலையே. அது கோல்டன் ஈகிள்னு ஆரம்பிச்சாங்க உடையார் சார். ஆமா, அதுக்கப்புறம் golden eagle. அதுக்கப்புறம் விஜய் டிவி ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஸ்டார் விஜய் ஆச்சு. ஆமா, அது என்னோட காலம். நான் ஆங்கரிங் பண்ண போது ஸ்டார் விஜய்ல முதல் ஆங்கர் நான். ஓகே ஓகே ஓகே. சன் டிவிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது டிஸ்னி, ஸ்டார் விஜய் எல்லாம், ஹாட் ஸ்டார் எல்லாம் ஒண்ணு. இப்ப ஓனர் யாருன்னே தெரியல. யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. மொத்தத்துல நீங்க சொல்ற மாதிரி ஓனர்னு சொல்றதை விட ஷேர் ஹோல்டர் வந்து ஜியோ. அதுல வந்து ஐ ஸ்டேக் வச்சிருக்கிறது வந்து அம்பானி. ஸோ டோட்டலா அவனோட கண்ட்ரோல். இங்க தமிழ்நாட்டுல இருக்க சேனல அம்பானி வாங்கிட்டாப்ல பாருங்க. கலர்ஸ் அவரோட தான். எல்லாமே அவர்கிட்ட போயிருச்சு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல இருக்க சேனல்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், சன் டிவி தான். நீங்க முன்னாடி விஜயுமே கூட ஸ்டார் நெட்வொர்க்ல தமிழ்நாட்டுக்கார கிடையாது. சுரேஷ் சார். அப்படியா? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்வம், நல்லா இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சார் எனக்கு இவங்க கலர்ஸ்ல இந்த இதை திரும்ப போறதோட எனக்கு என்ன ஆர்வம்னா, இப்ப ஜியோ ஸ்டார்ல வந்து கன்னடா, ஹிந்தி பிக் பாஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ அது அவங்க வந்து அவைலபிளா ஓடிடி கண்டென்ட் தானே, அட்லீஸ்ட் டப் பண்ணி கூட போட்டா கூட பரவாயில்ல சார், அதை உட்காந்து பார்க்கலாம். இல்ல இங்க ரசிகன் நல்ல ஒரு ஐடியா சொன்னாரு. அது நல்லா இருக்கும். டப் பண்ணி போடுறது கூட. இது ஆல்ரெடி ரீடெலிகாஸ்ட்ன்றது ஏற்கனவே கொஞ்சம் பாப்புலரா இருக்கிறத திருப்பியும் போட்டா ரீரன் நல்லா இருக்கும். 80 இப்பதானே வந்துச்சு. அதனால எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையா அவியலா போட்டு எடிட் பண்ணி போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். தி பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் பிக் பாஸ் ஆல் 8 சீசன்ஸ்.
இல்லை ஃபியூச்சர் ஆக்சுவலி இவங்க இந்த ஓடிடி கண்டென்ட் கலர்ஸில் கொடுப்பாங்களா? அது ஓடிடி பண்ணுற மாதிரி இல்லை இந்த சீசன். ஆக்சுவலி அப்படி பண்ணாங்கன்னா மேபி அதை கலர்ஸில் கொடுத்து அதையும் புஷ் பண்ண பார்க்குறாங்களான்னு தெரியல சார். கலர்ஸ் வளர்க்கணும் இல்லைங்களாங்க? இப்போ நம்பர் 1 சேனல், நம்பர் 2 சேனல் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வளர்ப்பாங்க. பிஸ்னஸ்க்கு தாங்க இதெல்லாம். மெயின் சேனலில் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பாட் வாங்கினீங்கன்னா இந்த சேனலில் இவ்வளோ ஸ்பாட் தரோம் அப்படின்றலாம் வியாபார யுக்தி தான் அதெல்லாம். அப்புறம் தாத்தா அப்புறம் அந்த கலர்ஸ்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் 8 போடுறாங்க. இல்லை கலர்ஸில் ஹிட் ஆனது அந்த நாகினி மட்டும்தான் தாத்தா. அது அந்த சீரீஸ் மட்டும்தான் ஆக்சுவலி சீசன் பை சீசனாக அதை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கிளிக் போடுவாங்க அவ்வளவுதான். யாரோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நாகினி பார்ப்பாங்க நைட்டு. வந்த புதுசுல கன்னடத்தில் எல்லாருமே அது பார்த்துருப்பாங்க தாத்தா. அந்த season பாம்போட மகிமை. வந்து இந்த மௌனி ராய் சீசன் வந்து கொஞ்சம் ஹிட் ஆச்சு நாகினியில். அப்புறம் அந்த ஃபயர் பார்த்தேன் தாத்தா. ஃபயரு எப்படி இருக்குங்க? ஆக்சுவலி துள்ளுவது இளமை மாதிரி தான் தாத்தா. ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையும் காட்டிட்டு கடைசியில் வந்து இது இந்த காஸ்ட்காக அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி யூத் அட்ராக்ஷன் தான். ஏஜ் குரூப்பாக தான் ஒரு 25-30 போனாங்கன்னா பிடிச்சி பார்ப்பாங்க. மற்றவங்களாம் போனால் கொஞ்சம் பார்ப்போம். ஹெல்மெட் கொண்டுருது இல்லை நீங்கள்? இது இல்லை, இங்கே டிரைவர் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறாரு, திட்டிட்டு இருந்தேன். ஓடுதா நல்லா? ஆக்சுவலி ஹலோ, இந்த உங்களை தான் வாரம் செல்வம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டிப்பாக ஓடி இருந்தது. வேற கேக்குதா? கேக்குது கேக்குதா? கேக்குது இந்த கேக்குது. வாரம் நான் ஓடி பேச இருந்தது. கேக்குதா? கேக்குது தாத்தா. ஹலோ. இந்த வாரம் வரைக்கும் கண்டிப்பாக ஓடிடும். ஏன்னா ஃப்ரைடே தான் மூவி 2 ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ளே தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணது காரணமே அதுதான். இந்த வாரத்துக்குள்ளே ஏதாவது அவங்க பணம் பார்த்துருவாங்க ஆக்சுவலி. ஸோ அதனால இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்காங்க. அது படம் ஃபுல்லாக வந்து அந்த ஆக்சுவலி நாகர்கோவிலில் நடந்த ரியல் ஸ்டோரி, காசி அவருடைய இதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அவர் ஏகப்பட்ட பேர் ஏமாத்திருக்காரு. இந்த படத்தில் பாவம் ஒரு 4 ஹீரோயின் 5 ஹீரோயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு எடுத்துட்டே போயிருக்கலாம். அதுதான் அவரு லீலைகள் அவ்வளோ இருக்கு கண்டிப்பாக. மொத்தம் 600 வீடியோ கிட்ட அவர்கிட்ட கைப்பற்றினாங்க. அவர் லேப்டாப் கைப்பற்றும் போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு டாக்டர் மூலியமாக தான் அவர் வெளியில் அது லீக் ஆச்சு. ஒரு டாக்டர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சென்னையிலேருந்து. ஸோ அந்த மாதிரி வரும் தாத்தா. பார்ட் 2 வந்துடும். ஃபயர் மூவி பாலா நடிச்சிருக்காருன்னு சொல்றத விட வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதுதானே ஒரு இன்டர்வியூல கொடுத்து சொன்னும் போது கான்ட்ரவர்சி ஆச்சு. யாரோ கேட்டதுக்கு என்ன டைரக்டர் வாழ சொன்னாரு, நான் வாழ்ந்திருக்கேன். அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. கான்ட்ரவர்சி தான் ப்ரோ விற்கும் சாம் ப்ரோ. அதான் இப்போ நீங்கள் போடுங்க ஃபன் ஸ்பேஸ்னு போடுங்க, ஒருத்தன் இருக்காது. இதே சண்டை போடுறேன் உள்ள வாட அடிச்சு கூப்பிடுங்க, டவால் நாள் கூடுவாங்க. இப்ப நம்ம போட்டிருக்க டாபிக்கே கான்ட்ரவர்சி தான். அதெல்லாம் கூட வேண்டாம். இல்ல சாமியல் அந்த ஹோஸ்ட் பண்றாருன்னா படத்துக்கு நிறைய பேர் வராங்க. ப்ரொமோஷன் ஒன்று பண்ணாங்க. சாரி என்ன தாத்தா? இல்ல சாமியல் ஹோஸ்ட் பண்றாருனால சண்டே இருக்குன்னு நிறைய பேர் வராங்க. ஆமா, இல்ல சண்டை இந்த இல்லைன்னு படத்தோட போயிடுறாங்க தாத்தா. ஏமாந்து இந்த படத்தோட ப்ரொமோஷனே வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆக்சுவலி ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்கோம், டேய் இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் லவர்ஸோட வந்தீங்கன்னா கார்னர் சீட்லாம் எடுத்துடாதீங்க, என்னாலே தாங்க முடியல அப்படி இப்படின்ட்டு அந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆச்சு. இன்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி, இன்னும் இப்படிலாம் ப்ரொமோட் பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் ப்ரொமோஷனு, என்ன ஒர்க் ஆகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்லை ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த படத்துக்கு வந்துருங்கன்ற மாதிரி இருந்துச்சு அது ஆக்சுவலி.
அதான் ஆனா இந்த படத்தை வந்து அந்த ப்ரொடியூசரே டைரக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, ஜேஎஸ்கே. ம் பணம் எடுக்கிற அந்த இதை கரெக்டாக பிடிச்சி பணத்தை எடுத்துருப்பாரு. செல்வம் நான் வந்தேன் பாத்தீங்களா அதுல? பார்த்தேன் சார் உங்க இதுவும் பார்த்தேன் நான். அவர் கூடவே தான் இருக்கீங்க நீங்களும். அவரும் ஆனா நடிச்சிருக்காரு. என் வாய்ஸ் இல்ல, கண்டுபிடிச்சிங்களா? வாய்ஸ் உங்களுக்கு இல்லையா தாத்தா? அஹ். ஐயோ, நான் படத்தோட ஒன்றி பார்த்ததுனால வாய்ஸ் தான் ஓடிட்டோம். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிருக்காங்க, ஓகே ஓகே. நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா நான் பண்ண அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல தாத்தா. ஓரளவுக்கு அப்படியே கரெக்டாக தானே இருந்துச்சு. நான் சரி நீங்க ஏதாவது த்ரோட் பெயின்ல இருந்திருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஹார்ட் பெயின்ல